ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா HSN கிளினிக் வந்திருக்கேன். ஸோ எதுக்கு கேட்டிங்கன்னா SPL சோனிகெட்டல் பிளாட்லெட் லைசர். ஸோ அப்படின்னு வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி, அதாவது இந்தியாவுக்கு இது புதுசு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட். அது இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வந்து ஹேர் க்ரோத் நல்லா வந்து பூஸ்டப் பண்ணி தரதுக்கு யூஸ் ஆகுது. முன்னாடி PRP GFCல இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ சோனிகெட்டல் பிளாட்லெட் லைசர் இருக்குது. அது ஃபாரின்லாம் நிறையா வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பட் இந்தியாவில் இப்போ தான் முதல் வருது. ஸோ முதல் இந்தியாவில் வந்து HSN கிளினிக்கில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ மேம்கிட்ட கேட்கலாம். ஸோ அது அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து காஸ்ட் எவ்வளோ ஆகும், எத்தனை மாதம் எடுக்கணும், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல. இது அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மேம் கேட்கலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. உங்களுக்கும் கூட. ஓ, தேங்க்யூ மேம். மேம் இப்போ வந்து SPL அந்த சோனிகெட்டல் பிளாட்லெட் லைசர் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சோனிகெட்டல் பிளேட்லெட் லைசர். ஏன்னா பேரே சில சமயம் சொல்ல கரெக்டாக வரமாட்டேது. ஏன்னா புதுசாக கேள்விப்படுறோம், அந்த பேரே புதுசாக கேள்விப்படுறோம். ஏன்னா ஃபாரின்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன் யூடியூப்ல. ஒன்றும் கூட இந்தியாவில் யாருமே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி யாரும் போடவே இல்லை. இல்லை இருக்குது, பட் நிறைய பேர்கிட்ட இல்லை. பிகாஸ் அதோட மிஷினே ரொம்ப காஸ்ட். ஓகே, அதனால அது நிறைய பேர்கிட்ட இல்லை. பட் இருக்கு வெரி லெஸ் பீப்புள். எஸ், பட் ரொம்ப காஸ்ட் ரொம்ப அதிகம். பட் ரேரான பிளேஸில் தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இல்லை. அந்த மிஷின் வந்து எக்ஸைட் பண்ணுற மிஷின் வந்து அதிக காஸ்ட். ப்ரைவேட் கிளினிக்ஸில் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சென்டரில் SPL இருக்கிறது ஒன்லி HSN. ஓகே ஓகே. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிளினிக் இல்லை. நான் வந்து நிறைய கிளினிக்ல பேசுவாங்க, கிளைண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் கிளினிக் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எந்த ஒரு ஆட் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கும் அது இல்லை. ஓகே, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ இந்த SPL இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து இது ஏன் எடுக்கணும், என்ன ரீசன்? சரி, நார்மலாக எப்படி PRP GFC அதெல்லாம் எடுக்கிறாங்களோ அதுவும் SPL எதுக்காக எடுக்கணும், ஏன் எடுக்கணும்னா அகெயின் டு ஸ்ட்ரென்தன் யுவர் ரூட் அண்ட் ஹேர்க்காக தான் எடுக்கணும். இதில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது அப்படின்னா இதில் ஆட் ஆன் க்ரோத் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ GFCலாம் க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஆட் ஆகிருக்கும். இதில் வந்து என்னென்னா ஒரு ப்ராசஸே வந்து இட்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கிற ப்ராசஸ். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பிளட் எடுத்தால் வந்து பிளாஸ்மா எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுவோம், நார்மல். இது ஃபஸ்ட்டு பிளாஸ்மா எடுப்போம். ரெண்டாவது ஸ்டெப்பு அந்த பிளாஸ்மா வந்து ரிச் பிளாஸ்மா அண்ட் புவர் பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வேற ஒரு மிஷினில் வைப்போம். நம்ம இட்ஸ் நாட் லைக் நார்மல் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் கிடையாது. அந்த மிஷின் வச்சோன்னா த்ரூ த அல்ட்ராசவுண்ட் வேஸ் அதில் இருக்க பிளேட்லெட்டை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் எடுத்து அதை இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ அதான் பிளேட்லெட் லைசேட்டுங்கிறது. நார்மலி வெளிய கண்ட்ரீஸ்லாம் PLனா தெரியும் நிறைய பேருக்கு. PL பிளேட்லெட் லைசேட். சரி, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இப்போ வந்து எத்தனை சிட்டிங்ஸ் எடுக்கணும்? இப்போ வந்து ஒருத்தர் வராது, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவங்களோட ப்ராப்ளம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஹேரோட திக்னஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஏரியா கவர் ஆகிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது திக்னஸில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு பேசிக்காக எத்தனை சிட்டிங்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? ரிசல்ட்ஸ்ங்கிறது இப்போ ஒரு செஷன் எப்படின்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணால் மந்த்லி ஒன்ஸ் ஃபார் 3 months இருக்கிறோம். இதில் நம்ம எப்படி சொல்கிறோன்னா நார்மலாக கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு கிட் எடுத்துக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் ஒரு கிட்டு ஃபார் 3 months எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போது அலோபேஷியா ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது மாதிரி கொஞ்சம் பால்னஸ் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப தின்னிங் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 கிட் அட் டைம் எடுக்க சொல்லுவோம். ஓகே, மந்த்லி 2 கிட்டு அந்த மாதிரி 3 months எடுக்கணும் அவங்க. 15 டேஸ்க்கு இல்லை, மந்த்லி ஒன்ஸ் 2 கிட்டு ஒட்டுக்க யூஸ் பண்ணுவோம். சேம் டைமில் 2 கிட்டு யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் 1. இது மாதிரி ஒரு 3 மாதம் பண்ணணும். அண்ட் இதில் நல்லா வந்தது, நல்லா குட் ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இயர்லி ட்வைஸ், அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிசல்ட் இப்போ அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஹேர் ப்ராப்ளம். ஸோ எடுத்து நம்ம கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அந்த ஒரு 6 months ஒன் டைம் எடுத்தால் போதும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் அவங்க எடுத்துகிட்டு போகணும். கேனாட் கம்ப்ளீட்லி டிபெண்ட், இதையும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரிக்கு உங்களுடைய ஃபுட் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த ஃபுட்டுமே மெயினாக வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். பயோட்டின் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம சாப்பிட்ற விதத்தில் தான் இருக்குது. பண்ணால் எதுவும் நிறுத்த முடியாது, பட் யூ கேன் போஸ்ட்போன். ஒரு ஹேர் ஃபாலாக இருக்கிறது, நம்ம ஹேர் கேராக இருக்கிறது எல்லாம் வந்து அவுட்டர் அப்ளிகேஷன் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. மெயின் திங் இஸ் ஃபுட். நம்ம சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லதாக சாப்பிட்றோம், நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு 1 week எடுத்து வச்சுக்கோங்க, டைரி எடுத்துக்கோங்க. காலம்பரம் என்ன சாப்பிட்டேன், மதியானம் என்ன சாப்பிட்டேன், நைட் என்ன சாப்பிட்டேன் லிஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட்றது என்ன சாப்பிட்டேன் கிளியராக தெரிஞ்சிடும். நம்ம நீங்கள் நான் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம பசிக்குதா என்ன கிடைக்குதோ முதல்ல சாப்பிட்றோம். இன்னொன்று ரொம்ப அதிகமாக வேலை இருக்குது, நமக்கு டைம் கிடச்சா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வேலை பண்ணலாமா அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் போகும். அப்படியே பண்ணி நம்மளுக்கும் டெய்லி ஹேர் ஃபால்
ஃபால் இருக்கும், அவ்வளோ கவனம் கொடுக்காம போயிருப்போம். ஒரு நாள் கண்ணாடியை பார்க்கும்போது தான் ஒரு உண்மையான விஷயம் போயிருக்காங்க. அந்த ஷாக் வந்து அப்புறம் பயம் அதிகமாகும். அந்த பயத்தில் இன்னும் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ பெட்டர் இஸ் லைக் நம்ம எப்போவுமே இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாலே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுட் ஏதாவது சொல்கிறீங்களா? பயோட்டின் கண்டென்ட் எல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் தரமாக எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்லேருந்து, சீட்ஸ்லேருந்து, ஸ்ப்ரவுட்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஃபிஷ்ஷு இது நிறைய இருக்குது சார். பயோட்டின் கண்டென்ட் அடித்தாவே தாராளமாக வரும். அதை பற்றி கொஞ்சம் படிக்கணும். அதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பண்ணி படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம். அதை ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம். அது ஓவர் நைட் ரிசல்ட்லாம் அவங்களுக்கு கொடுக்காது. ரொம்ப நாளான ரிசல்ட் இருக்கு. ஓகே மேடம், இப்போ வந்து ஒரு சிட்டிங்க்கு எவ்வளோ ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகும்? ஓகே, எஸ்பிஎல் வந்து ஒரு கிட்டோட காஸ்ட் வந்து இட்ஸ் 4000. கோயிங் ஃபார் ஒரு கிட்டு 4000 தான். 2 கிட் அட் அ டைம் எடுக்கிறவங்களுக்கு 7000 rupees ஆகும். ஓகே, 3500 1000 rupees ஆஃபர் தரீங்க. 2 கிட். ஸோ அது வந்து இப்போ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் செக் பண்ணிட்டு ஒரு கிட்ட தேவை 2 கிட்ட சொல்லுங்கள். ஓகே, இப்போ அது 3 மாதம் நல்லா ரிசல்ட் கொடுக்காது. யூ வில் see the improvement. இப்போ பாருங்கள் சார், இத்தனை நாளாக விட்ட ஒரு விஷயம் ஆல் ஆஃப் அஸ் 3 months we wanted to correct it, பட் இம்ப்ரூவைசேஷன் அங்கே இருக்கும். இப்போ ரொம்ப அதிகம் முடி கொட்டிட்டு இருக்கு. ஓகே, அது கண்ட்ரோலுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் கிடைச்சி வந்துட்டு ஹவு டு யூ ஃபீல் பெட்டர்? அது உங்களுக்கே ஃபீல் ஆகும். இஃப் யூ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஒரு ப்ராப்பர் ட்ராக்ல இருந்ததுன்னா டெஃபினட்டாக யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அப்படி டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சுன்னா 6 months ஒரு வாட்டி எடுத்தாலே போதும். என்னென்ன சேஞ்சஸ் வரும் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஹேர் ஃபாலில் கம்மி பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது டெஃபினெட்லி இத்தனை நாள் இவ்வளோ போனது இப்போ கம்மியாக இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். அது ஒரு டிஃப்ரென்ஸ். இருக்கிற முடி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் திக்கனிங் ஆகும். அண்ட் உங்களுக்கு பேபி ஹேர்ஸ் வந்து நார்மலாக இன்னும் நல்லா க்ரோத் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ப்ளஸ் இங்கே முன்னாடி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். க்ரௌன் பார்ட்டிங் இனிமேல் ஆகுனா ஃபோட்டோ எடுத்து வச்சு யூ see the difference, லைக் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மந்த்லி ஒன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேபி ஹேர்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அது வந்து வளராது, அப்படியே குட்டி குட்டியாகவே இருக்கும். அது வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு அந்த 3 months தெரியும். அதுதான் அது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரூட் எங்கே இல்லையோ அவங்க திரும்ப புதுசாக ரூட் வந்து புதுசாக முடியும் அப்படி வேறு அது வேறு. ஓகே, ரூட் இல்லை நாங்கள் என்ன பண்ணாலும் வராது சார். ஓகே, அது ஹேர் தான் ஹேர் பண்ணால் மட்டும் தான் அது. இப்போ அந்த எஸ்பிஎல் வந்து எல்லாமே எடுத்துக்கலாமா? லைக் ஹேர் பண்ணவங்களும் எடுத்துக்கலாம், நானும் போய் கூட எடுத்துக்கலாமா? யாரும் எடுத்துக்கலாம். பண்ணவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், பண்ணாதவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம். தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு 6 to 8 மாதம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால். இது எடுத்தால் அது பூஸ்டப் ஆகி முன்னாடியே ரிசல்ட் வரது ஏதாவது சான்ஸ் இருக்கா? இது எப்போ வருமா அப்போ தான் வரும். இன்னும் பெட்டர் ரிசல்ட் ஆகும். சரி, ஸ்டார்ட் லைக் இப்போ வர்றது உடனே வருமா அப்படிங்கிறதுல இது இதோட ஈவன் மோர் பெட்டராக அவ்வளோதான். அது பூஸ்டப் பண்ணி கொடுக்குறாங்க. டெஃபினட்டாக எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஸ்கேல். ஓகே, இப்போ வந்து முன்னாடி வந்து பிஆர்பி ஜிஎஃப்சிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பிஆர்பி ஜிஎஃப்சி கொடுக்குறோம். இப்போ வந்து புதுசாக எஸ்பிஎல் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிஆர்பி ஜிஎஃப்சிக்கும் எஸ்பிஎலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எது மெயினாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க? பயோட்டின் பிஆர்பி பயோட்டின் இருக்கிறது டியூப்ல இருக்கிறது. இப்போ ஜிஎஃப்சின்னா அதில் வந்து ஆடட் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி அந்த இதில் ஆட் ஆயிருக்கு. அதுதான் பிளாஸ்மா செப்பரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. ஜிஎஃப்சிங்கிறது எஸ்பிஎல்ங்கிறது ஜஸ்ட் டியூப் நார்மலாக பண்ணுறது. அதில் வந்து நம்ம அதை சொன்னோம் இல்லையா, உங்கள் பிளாஸ்மாலேருந்து அந்த பிளேட்லெட் அந்த பிரேக் டவுன் பண்ணி அது வந்து ஒரு க்ரோத் ஃபேக்டர்ஸை கொடுக்குறோம். இன்னும் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது பிளாஸ்மாலேருந்து எக்ஸ்டர்னல் க்ரோத் ஃபேக்டர்ஸ் எதுவுமே ஆட் கிடையாது. பட் உங்களுடைய பிளாஸ்மாலேருந்து எடுத்து பண்ணுறது. ஜிஎஃப்சியில் பயோட்டின் ஆட் பண்ணுமா? க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஜிஎஃப்சி ஆல்ரெடி இருக்குது. பிஆர்பிலையும் பிஆர்பி நார்மல் பிளாஸ்மா. இப்போ இதில் வந்து ஜஸ்ட் பிளாஸ்மாவை பிரித்து அந்த பிளாஸ்மாவில் இன்னுமே அதுக்கு பிளேட்லெட்ஸை பிரேக் டவுன் பண்ணுறாங்க. அது எப்படின்னா நார்மல் சென்ட்ரிஃபியூஜ்லாம் கிடையாது. அந்த அல்ட்ராசவுண்ட் மூலமா அதை பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து கொடுக்கும். ஓகே, அதனால தான் நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். எஸ். அது பிஆர்பியும் ஜிஎஃப்சி பண்ணால் ரிசல்ட் வரும். எஸ்பிஎல் பண்ணால் அந்த ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா வந்து அதை இப்போ பிஆர்பி ஜிஎஃப்சியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது பிளாஸ்மாவை பிரிச்சுருப்பாங்க, க்ரோத் ஃபேக்டர் ஆட் பண்ணுவாங்க. இதில் பிளாஸ்மாவை பிரித்து அந்த பிளாஸ்மாவை மறுபடியும் பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட்டாக வந்து ஹேருக்கு தேவையான அது மூலக்கூறுலாம் டக்குனு இங்கிலீஷ் வர மாட்டேது. ஹேருக்கு தேவையான ஹேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அதிகமாக வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கலாம். எஸ்பிஎல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அதிக கிளினிக்கில் இல்லாத ஒரே காரணம் என்னென்னா
மிஷினோட காஸ்ட் வந்து காஸ்ட்லி, ஆனால் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். பிஆர்பி, ஜிஎஃப்சி இங்கே நம்ம ஹெச்எஸ்என்னால இங்கே அஃபோர்டபுள் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். நார்மலாக இந்த எஸ்பிஎல் ஒரு பிஎல்ங்கிறது நீங்கள் எங்கேயாவது ப்ரைவேட் டாக்டர்ஸில் எங்கேயாவது கேட்டாலும் அது வெயிட் காஸ்ட்லி. அது அந்த ஒரு டவுட் இருக்கு. இப்போ மிஷின் காஸ்ட் என்ன நினைப்பாங்க, அப்போ வந்து அது கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா மிஷின் காஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே யோசிப்போம். நானும் அப்போ தான் யோசிச்சேன். அப்புறம் பிஆர்பிக்கும் ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் காஸ்ட் அதிகம்னாலும் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் அதிகமாக கிடையாது. ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அதிக இடத்துல இல்லை, இங்கே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து நம்பர்ஸ் கொடுக்குறேன், நம்பர்ஸ் வந்து அவங்கள்ட்ட பேசுங்க. இங்கே வந்து மேம்கிட்ட நல்லா பேசுங்க. மேம்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லை, மேம் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 மந்த்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா ரிசல்ட் வந்த பட்சத்தில் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செஷன் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த 3 மந்த்து அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த என்னோட கண்டிஷன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது ப்ராசஸ் எப்படி வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் எடுத்துக்கிட்டு என்னோடய ஸ்டேஜஸ் இப்போ எப்படி இருக்குது, ஸோ அந்த ஒவ்வொரு மந்த்து இருக்கும்போது என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குது நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ மேம். இந்த எஸ்பிஎல் வந்து எதுக்கு இப்போ வந்து இப்போ பிஆர்பி, ஜிஎஃப்சி இருக்குது, எல்லா கிளினிக்குமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு எஸ்பிஎல்னு ஒரு விஷயத்தை புதுசாக எடுத்துகிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சு? சரி, நார்மலாக இந்த ஃபிலிம் டைலாக்ஸ்லாம் ட்ரெண்ட் செட் ட்ரெண்ட் ஃபாலோவர் வாட் பெஸ்ட். இப்போ ஒரு லெவலில் எப்பவுமே லைஃப் போகாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, யூஸிங் இல்லை நான் அப்கிரேட் பண்ணணும், இன்னும் விஷயங்கள பெட்டர்மெண்ட்டாக என்ன இருக்குது என்ன பார்த்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போகிறதே இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாரும் வேலை பண்ணுறவங்க தேவிசி இதுக்கப்புறம் என்னடா அப்கிரேட் பண்ணுறது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்க. அப்போ நம்ம பார்க்குறச்ச இது ரொம்ப நல்லா அந்த விஷயம் இது. ஸோ அதை நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ எது கொடுத்தாலும் இந்த பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன், அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் டெஃபினட்டாக பண்ணுவோம். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். இப்போ வந்து எஸ்பிஎல் வந்து அது மற்ற இடத்துல காஸ்ட் அதிகம், ஏன்னா மிஷின் காஸ்ட் அதிகம். ஸோ மேம்கிட்ட நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, எதுக்கு இதை கொண்டாதீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா டிஆர்பி, ஜிஎஃப்சி ஆல்ரெடி இருக்குது, எதுக்கு இது கொண்டாடுவோம், மக்களுக்கு பயனுள்ள விஷயத்த அது காஸ்ட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, மிஷின் எவ்வளோ அந்த காஸ்ட் இருந்தாலும் அதை வாங்கி மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக மேம் அது பண்ணுறாங்க. அது ரொம்ப நன்றி மேம். ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றியும் நிறைய நாலேஜ் இல்லாமல் பயந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம என்னவே புதுசாக இருந்தாலும் ஸ்டில் நிறைய பேருக்கு ஒரு பேசிக் விஷயங்கள் கூட இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் பண்ணலாமான்னு கூட தெரியாதவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஸோ அது கிரியேட் பண்ணுறது, அவ்வளோதான், வேறு ஒன்று இல்லை. சோனிகேட்டட் பிளாட்லெட் லைசரை நீங்கள் கூட ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா மக்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்து அந்த அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறதுனால மக்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி புதுசாக ஏதாவது சீக்கிரம் நம்ம கிளினிக் கொண்டு வந்துருங்க. இந்த சேவை தொடர வாழ்த்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.